ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது குழந்தைக்கு வந்து கொடி சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த மாதத்தில் கொடி சுற்றி இருக்கும், கொடி சுற்றி இருந்ததுன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன காரணங்களாலலாம் குழந்தைக்கு வந்து கொடி சுற்றுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கொடி சுற்றி இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகாதா, அது மட்டும் இல்லாம குறப்பிரசவம் நடக்குமா? அது மட்டும் இல்லாம தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது மட்டும் இல்லாம நெறைய பெண்கள் வந்து கொடி சுத்தி இருக்கிறதுனால, குழந்தைக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் வந்து உண்டாகுமோ? இன்னும் நெறைய பேர் பயப்படுவாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல கொடி சுத்தி இருந்தா அ என்ன சொல்லியிருப்பாங்க? அது மட்டும் இல்லாம நார்மல் டெலிவரி ஆகுமா? ஆகாதா? யாருக்கெல்லாம் ஆகும்? கொடி சுத்தி இருந்தா எந்த மாதிரியான குழந்தையோட அம் சிம்டம்ஸ்லாம் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா குழந்தைக்கு வந்து கொடி சுத்தி இருக்குன்னா, குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா, நம்மளுக்கு 9வது மாதத்துல நார்மலாவே குழந்தைக்கு வந்து அசைவு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷன் வந்துரும். அப்படி வரும்பொழுது குழந்தைக்கு தேவையான இடம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ, அதனால நம்மளுக்கு குழந்தையோட அசைவும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 2வது பார்த்தோம்னா, என்னென்ன காரணங்களாலலாம் நம்மளுக்கு குழந்தையோட அசைவு வந்து குழந்தைக்கு வந்து கொடி சுத்துங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு நார்மலா இருக்கிற அளவ விட தொப்புள் கொடியோட நீளம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கு இந்த குழந்தைக்கு வந்து கொடி சுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 2வது ரீசன் நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில பெண்களுக்கு பனிக்கூடத்தோட நீரோட அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நார்மலா நம்மளுக்கு 8லேருந்து 18 சென்டிமீட்டர் சொல்லுவோம். ஆனா, அத விட ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு பனிக்கூடத்தோட நீரு. அப்படி அதிகமா இருக்கும் பொழுது கூட குழந்தைக்கு வந்து கொடி சுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 3வது பார்த்தோம்னா, வார்டின்ஜெல்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய வயிற்று பகுதியில வந்து இருக்கும். இதோட அளவு ரொம்ப கம்மியா இருந்தாலோ, இந்த வார்டின்ஜெல்லோட லெவல வச்சு கூட வார்டின் ஜெல்லோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுதோ, அல்லது ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது கூட குழந்தைக்கு வந்து கொடி சுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 2 அல்லது 3 குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு இரட்டை குழந்தைகள் அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. இல்ல 3 குழந்தைகள் வந்து பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. இந்த மாதிரியான அ ம நெறைய அதாவது 1 குழந்தை இல்லாம 2 குழந்தை, 3 குழந்தை ஆகும் பொழுது, குழந்தைக்கு தேவையான இடமும் வயிற்று பகுதியில ரொம்ப கம்மியா இருக்கும். அப்பம்போது கூட குழந்தைக்கு வந்து கொடி சுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. மத்தபடி அ நார்மலா இருக்கிறது ஒரு சில நேரங்கள் ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க. குழந்தைக்கு வந்து கொடி சுத்திருச்சுன்னா கழுத்து இறுக்கிருமோ? குழந்தைக்கு வந்து ஏதாவது பாதிப்பு உண்டாயிடுமோன்னு சொல்லிட்டு, அப்படி எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு கொடியே சுத்தி இருந்தாலும், அது வந்து கழுத்துக்கோ, குழந்தைக்கோ எந்த பாதிப்புமே ஏற்படாது. அது ரொம்ப இயல்பான ஒண்ணு தான். நெறைய பேருக்கு அதே மாதிரி கொடி சுத்தி இருந்ததுன்னா, நார்மல் டெலிவரி ஆகுமோ? ஆகாதான்னு நெனைப்பாங்க. நெறைய பேருக்கு இந்த குழந்தைக்கு கொடி சுத்தி இருந்து, அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயும் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுதோன்னு சொல்லிட்டு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி குழந்தைக்கு கொடி சுத்தி இருந்தா, அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல எப்படி சொல்லியிருப்பாங்க? இப்போ எந்த மாதிரியான கொடி சுத்தி இருந்தா, எ நம்மளுக்கு சி செக்ஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து போவாங்கன்னா, மல்டிபிள் கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது உர அ 1 அல்லது 1 கொடி சுத்தியிருந்தா எந்த பாதிப்பும் வராது. 2 கொடி சுத்தியிருந்தா கூட எந்த பாதிப்பும் வராது. 3 கொடியோ அல்லதுக்கு அதற்கு மேலேயோ மல்டிபிள் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெறைய கொடிகள் வந்து குழந்தைக்கு வந்து கொடி வந்து சுத்தி, அதுவும் ரொம்ப இறுக்கமாக சுத்தி இருந்தா தான் உடனே வந்து நம்ம வந்து சி செக்ஷன்ங்கிற ஆப்ஷன் வந்து போவாங்க. அதுவும் இப்போ குழந்தைக்கு வந்து கொடி சுத்தி இருந்ததுன்னா, குழந்தையோட இதய துடிப்ப வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. 1 நாளோ, 2 நாளுக்கு ஒரு தடவ வந்து ஸ்கேன் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ, அ அத மட்டும் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுடைய டாக்டரே வந்து சொல்லிருவாங்க. குழந்தைக்கு வந்து கொடி சுத்தி இருக்கு. இதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மல்டிபிள் கொடி சுத்தி இருந்தது, நெறைய கொடி சுத்தி இருந்ததுன்னா, உடனே சி செக்ஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு போவாங்க. இந்த கொடி சுத்தி இருக்கிறதுனால, அதாவது எப்படி நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபீட்டஸ்
நார்மலா கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அம்பிலிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க. கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டஸ் நெக், சிங்கிள், மல்டிபிள், 2 கார்டு இப்படி நம்பர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இப்படி தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ குழந்தைக்கு வந்து கொடி சுத்தியிருந்தா தாய்மாமனுக்கு ஆகாது அப்படிலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது ரொம்ப இயல்பான ஒண்ணு தான். நார்மலா அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஃபீல் ஆகும். அது எப்படி குழந்தை வந்துக்கு கொடி சுத்தியிருந்தா எப்படி வெளியில வரும்னு சொல்லிட்டு, குழந்தை தலைப்பகுதி வெளியில வரும்பொழுது, ஒரு விரல உள்ள விட்டு அந்த கொடிய மட்டும் மேல தூக்கி குழந்தைய வந்து வெளியில எடுத்துருவாங்க. ஸோ, அதனால குழந்தைக்கு கொடி சுத்தியிருந்ததுன்னா பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு குழந்தைக்கு கொடி சுத்தியிருக்குன்னா, எந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்னா, குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியா இருக்கும். அது ஒண்ணு மட்டும் தான். மத்தபடி நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே ஸ்கேன் ரிப்போர்ட் மூலமா தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து குழந்தையோட இதய துடிப்பு இத விட நம்மளுக்கு இப்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் ஆனா மட்டும், நீங்க ஒரு தடவ டாக்டர போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. நார்மலா இயல்பாவே குழந்தையோட இதய குழந்தையோட அசைவு, குழந்தையோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு தெரியலன்னா, ஒரு கொஞ்ச நேரம் பாருங்க. பார்த்துட்டு 1 ஆர் 2 ஹவர்ஸ் பாருங்க. பார்த்துட்டு ரொம்ப தெரியல, ஒரு 1/2 அன் ஹவரா எனக்கு தெரியல, ஹாஃப் டேயா தெரியல, இல்ல எனக்கு ஆ கிட்டத்தட்ட ஒரு நாளே முடிய போகுது. ஆனா எனக்கு தெரியலன்னா, உடனே டாக்டர போய் கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. எந்த இதுவுமே நீங்களா பண்ணக்கூடாது. அதுவும் பிரெக்னன்சி டைம்ல எதுவுமே டாக்டர் அட்வைஸ் இல்லாம டேப்லெட்ஸோ, வேற மருந்துகளோ, வேற எதுவுமே நம்மளா செல்ஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்